தெலுங்கு நடிகர் ஒருவருக்காக எம்ஜிஆர் களத்தில் இறங்கி எதிராளியின் முகத்தில் குத்துவிட்ட சம்பவத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். யார் அந்த தெலுங்கு நடிகர்? அப்படி என்னதான் நடந்தது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மிகவும் மதிப்பு கொண்டவர் என்.டி. ராமாராவ். இருவருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இரண்டு பேரும் தங்கள் மொழி பட உலகில் சூப்பர் ஸ்டார்களாக விளங்கியவர்கள். இருவரும் அரசியலில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி மக்களின் அமோக ஆதரவுடன் முதலமைச்சராகவும் ஆனவர்கள். இருவருமே 3 எழுத்தால் அழைக்கப்படுபவர்கள். எம்ஜிஆர் என்.டி.ஆர் என்று அழைக்கும் போது எழும் சப்தம் கூட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். எம்ஜிஆரும் என்.டி. ராமாராவும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைத்திருப்பவர்கள். என்.டி. ராமாராவ் படங்களை ரீமேக் செய்து எம்ஜிஆர் நிறைய படங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு உதாரணம் எங்க வீட்டு பிள்ளை. ராமுடு பீமுடு என்கிற படத்தை தான் எங்க வீட்டு பிள்ளையாக ரீமேக் செய்து மாபெரும் வெற்றி படமாக எம்ஜிஆர் கொடுத்தார். இத்தனைக்கும் ராமுடு பீமுடு தெலுங்கில் கருப்பு வெள்ளை படமாக வந்தது. இங்கே தமிழில் எம்ஜிஆரை வைத்து தயாரிப்பாளர் நாகிரெட்டி வண்ண படத்தை தயாரித்தார். அதே போல நிறைய என்.டி.ஆர் படங்களை ரீமேக் செய்து எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் போலவே அரசியலிலும் வெற்றியடைந்த முதல்வரானவர் என்.டி. ராமாராவ். கிருஷ்ணர் வேடத்துக்கு மிக பொருத்தமாக இருப்பார் ராமாராவ். தெலுங்கு ரசிகர்கள் இவரை கிருஷ்ணராகவே நினைத்து வழிபட்டனர். தமிழில் எம்ஜிஆருக்கு இருக்கும் செல்வாக்கு தெலுங்கில் என்.டி. ராமாராவுக்கும் இருந்தது. ஒரு நாள் சண்டை காட்சி ஒன்றை எடுப்பதற்காக பம்பாயிலிருந்து ஷெட்டி என்பவர் வந்திருந்தார். அவர் நல்ல உடல் கட்டு கொண்டவர். நவரத்னம் என்கிற படத்தில் ஷெட்டியுடன் எம்ஜிஆர் சண்டையிடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அப்போது பக்கத்து செட்டில் படப்பிடிப்பில் நடித்துக் கொண்டிருந்தார் என்.டி. ராமாராவ். எம்ஜிஆர் ஷெட்டியுடன் சண்டையிடும் படப்பிடிப்பு நடக்கவிருக்கும் விவரம் தெரிந்தவுடனே எம்ஜிஆரை காண வந்துவிட்டார். இருவரும் கட்டி தழுவினார்கள். பிறகு எம்ஜிஆர் அவரை சாப்பிட வைத்தார். அப்போது என்.டி. ராமாராவ், நான் முக்கியமாக உங்களை பார்க்க வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். இப்ப நீங்க மும்பையிலிருந்து வந்திருக்கிற ஷெட்டி கூட தானே சண்டை போட போறீங்க என்று கேட்டார். உடனே எம்ஜிஆர் ஆமாம் என்றார். அவரோடு சண்டை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்றார் என்.டி.ஆர். அதற்கு எம்ஜிஆர் ஏன் என்று கேட்க, அவன் சண்டை போடுற மாதிரி நடிக்க சொன்னா நிஜமாவே மூஞ்சில குத்து விட்டான். இந்த இடம் வீங்கி போச்சு. 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நடிக்க வந்தேன். அன்னைக்கு அவன் அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. சண்டையில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சொல்லிட்டு போயிட்டான். நம்ம தென்னிந்திய நடிகர்களை பார்த்தால் பம்பாய்க்காரனுக்கு சீப்பா பார்ப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் என்.டி.ஆர். அவர் போன பிறகு எம்ஜிஆர் யோசிக்க தொடங்கினார். என்.டி.ஆர் எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய நடிகர், கோடான கோடி ரசிகர்கள் கொண்டாடும் பண்பான மனிதர். அவரிடத்துல ஷெட்டி இப்படி நடந்து கொண்டார் என்று மிகவும் வருத்தப்பட்டார். எம்ஜிஆர் இதை பற்றி கொஞ்சம் யோசித்தவர் உடனே இயக்குனரை அழைத்து அந்த சண்டை காட்சியை 3 நாட்கள் கழித்து படமாக்கலாம், அதுவரை வேறு காட்சிகளை எடுங்கள் என்று கூறிவிட்டார். பின்னர் படப்பிடிப்பில் இருந்த ஷெட்டியிடம் மெதுவாக பேச்சு கொடுத்த எம்ஜிஆர், நீங்கள் வெயிட் தூக்குபவரா என்று கேட்டார். அதற்கு ஷெட்டி ஆமாம் என்றார். எத்தனை பவுண்ட் தூக்குவீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஷெட்டி 350 பவுண்ட் தூக்குவேன் என்று சொன்னார். ஓகே, நன்றாக ரெஸ்ட் எடுங்கள், நம்ம சண்டை காட்சி 3 நாள் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்று எம்ஜிஆர் சொன்னதும் ஷெட்டி ஏன் என்று கேட்டார். அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், நீங்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் புறப்பட்டார். வீட்டுக்கு சென்ற எம்ஜிஆர் வெயிட் லிஃப்ட் ஆட்களை வரவழைத்து 350 பவுண்டுக்கு மேல் நான் தூக்க வேண்டும், அதற்கான பயிற்சியை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு அதன்படியே தொடர்ந்து பயிற்சி எடுத்தார். 350 பவுண்டை தூக்கினார். 3 நாட்களுக்கு பிறகு படப்பிடிப்பு துவங்கியது. ஸ்டண்ட் மாஸ்டர் எம்ஜிஆரை அழைத்து முதலில் நான் ஷெட்டியுடன் முகத்தில் குத்துவது போல ஷாட் அமையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். அனைவரும் ரெடியாக டேக் என்றதும் எதிர்பார்க்காத விதமாக ஷெட்டியின் முகத்தில் எம்ஜிஆர் ஒரு குத்து விட்டார். எம்ஜிஆரிடம் ஷெட்டி இப்படிப்பட்ட அதிரடியை எதிர்பார்க்கவில்லை. அவர் முகத்தில் காயம்பட்டு ரத்தம் வந்தது. என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்று ஷெட்டி கேட்க, சண்டையில் இதெல்லாம் சகஜம்தானே என்றார் எம்ஜிஆர் சிரித்து கொண்டே. நான் செஞ்சது உனக்கு தெரியாதா என்று ஷெட்டியிடம் எம்ஜிஆர் கேட்டார். சில தினங்களுக்கு முன் என்.டி. ராமாராவ் படப்பிடிப்புக்கு வந்து எம்ஜிஆரை சந்தித்து பேசிவிட்டு போன விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததும் ஷெட்டிக்கு விஷயம் புரிந்துவிட்டது. உடனே நான் தெரிந்து கொண்டேன், அதற்காக வருந்துகிறேன் என்றார் மும்பை சண்டை கலைஞர் ஷெட்டி. அவரிடம் இந்த வருத்தத்தை என்.டி.ஆரிடம் போய் சொல்லுங்க என்றார் எம்ஜிஆர். பக்கத்து செட்டில் தான் என்.டி.ஆர் இருக்கிறார் என்று எம்ஜிஆர் தன் உதவியாளரை அழைத்து இவரை என்.டி.ஆரிடம் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். உடனே எம்ஜிஆரின் உதவியாளர் பக்கத்தில் ஷூட்டிங்கில் நடித்து கொண்டிருந்த என்.டி. ராமாராவிடம் ஷெட்டியை அழைத்து கொண்டு போனார். இவர் எதற்காக இங்கே வருகிறார் என என்.டி.ஆர் ஆச்சரியப்பட ஷெட்டி நேராக சென்று எம்ஜிஆரிடம் தனது வருத்தத்தை தெரிவித்தார். பின்னர் எம்ஜிஆர் இருக்கும் படப்பிடிப்புக்கு திரும்பி வந்தார் ஷெட்டி.
அவரை கட்டி அரைத்து கொண்ட ஷெட்டியிடம் எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் வெயிட் தூக்குறவர், நாங்கள் அப்படி இல்லை, வெறும் சண்டை காட்சிகளில் மட்டும் சண்டை போடுவது போல நடிக்கிறவங்க, அதனால் எங்கள் உடம்பு உங்களை மாதிரி ரஃபாக வச்சுக்க முடியாது, உங்களுக்கு புரியும்னு தான் அப்படி செஞ்சேன், சண்டை போடுவது போல் நடிக்க வேண்டுமே தவிர யாரையும் அடித்து காயப்படுத்தக்கூடாது என்ற அறிவுரை கூறினார். பின்னர் ஷெட்டி சமாதானம் அடைந்து அந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. இப்படி என்டிஆருக்காக எம்ஜிஆர் செய்த செயல் தெலுங்கு ரசிகர்களிடம் பரவி எம்ஜிஆர் ஆந்திரா செல்லும் போதெல்லாம் தெலுங்கு ரசிகர்கள் என்டிஆரை கொண்டாடுவது போலவே எம்ஜிஆரையும் கொண்டாடினார்கள். அதே போல எம்ஜிஆர் தன்னுடைய மனைவிக்கு செய்த உதவியை பார்த்து என்டி ராமாராவ் ஆனந்த கண்ணீர் வடித்த சம்பவம் நடந்தது. எம்ஜிஆருக்கும் என்டி ராமாராவுக்கும் இடையே நல்ல பழக்க வழக்கம் இருந்தது. இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது, வெளியே செல்வது என நண்பர்களாக பழகி வந்தனர். ஒருமுறை என்டி ராமாராவ் மனைவி உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாராம். அந்த சமயம் என்டி ராமாராவ் இல்லாததால் மருத்துவ ரீதியாக எம்ஜிஆர் பெரிய உதவிகளை செய்தார். எம்ஜிஆர் தனக்கு தெரிந்த மருத்துவர் மற்றும் பாதுகாப்புக்காக சிலரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பி அவரை நன்றாக பார்த்து கொள்ள சொல்லி தேவையான பல விஷயங்களையும் செய்து கொடுத்தார். அதன் பிறகு மெல்ல மெல்ல என்டி ராமாராவ் மனைவி குணமடைந்து வந்தார். பிறகு என்டி ராமாராவ் ஊருக்கு வந்த பின் எம்ஜிஆர் செய்த உதவிகளை பார்த்து கண்கலங்கி விட்டார். பின் உடனடியாக எம்ஜிஆரை பார்ப்பதற்காக நேரிலேயே சென்ற என்டி ராமாராவ், என்னுடைய மனைவிக்காக இந்த அளவிற்கு உதவி செய்தது என்னை நெகிழ வைத்தது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன் என்று தெரியவில்லை என ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதன் பிறகு எம்ஜிஆரும் அவருக்கு விருந்தளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். என்டி ராமாராவ் தனி கட்சி தொடங்கி முதல்வராக முன்பே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டார். அவரது பாணியில் தான் தனி கட்சி தொடங்க முடிவு செய்தார் ராமாராவ். தனக்கு முன்னோடியாக விளங்கும் எம்ஜிஆரிடம் ஆலோசனையும் ஆசையும் கேட்பதற்காக சென்னை வந்து எம்ஜிஆரை சந்தித்தார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்த எம்ஜிஆர், கட்சிக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க என கேட்டார். தெலுங்கு ராஜ்யம் என ராமாராவ் பதில் சொன்னதும் எம்ஜிஆர், ராஜ்யம் வேண்டாம், தெலுங்கு தேசம் என்ற பெயர் சூட்டுங்கள், பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார். அதை ராமாராவ் ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டி, அண்ணனை போன்றவர், அவரை பின்பற்றியே அரசியலுக்கு வந்தேன் என்று அறிவித்த ராமாராவ் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் திறந்த வேனில் சென்று பிரச்சாரம் செய்யும் பாணியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் தான். அவரைப் போலவே ஆந்திராவிலும் திறந்த வேனில் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்த ராமாராவ் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தார்.